வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான உப்பு சீடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மொறுமொறுன்னு இருக்கிற இந்த டேஸ்டியான உப்பு சீடை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கடையில் வைக்கிற கொழுக்கட்டை மாவு, அரிசி மாவு 1 கப் எடுத்துக்கலாங்க. 2 ஸ்பூன் முழு உளுத்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அரை ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் துருவின தேங்காய், அரை ஸ்பூன் உப்பு எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக பட்டர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த முழு உளுத்தம்பருப்பை நல்லா வறுத்து அரைச்சிக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் முழு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக செவந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாங்க. இது நல்லா ஆறின பிறகு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு மாவாக அரைச்சிக்கலாம். இந்த மாவை நம்ம சல்லடையில் சலிச்சுக்கலாங்க. இல்லை 2 தடவை போட்டு அரைச்சி சலித்து எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 2 ஸ்பூன் இருக்கும். தேங்காயை நம்ம மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க இதுக்கு உப்பு சீடைக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு நம்ம அரிசி மாவு போட்டுக்கலாங்க. கூடவே நம்ம சலிச்சு வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பு மாவும் இதில் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள், ஜீரகம், உப்பு எல்லாம் போட்டுக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் இதில் போட்டுட்டு கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டரும் இதில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதை போல் கெட்டியாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது துணியில் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி போட்டு காய வச்சுக்கலாங்க. ஒரு வெள்ளை துணி எடுத்துகிட்டு அதில் இந்த சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி நம்ம அதில் போட்டு காய வச்சுக்கலாம். நல்லா இது போல் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாங்க. ஒரு பக்கம் அழுத்திக்கலாம். இப்போ தான் வெடிக்காமல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை போல் நம்ம எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாங்க. இது ஒரு 10 நிமிஷம் காயிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ இது நல்லா காஞ்சதும் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இதில் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேங்க. இப்போ எண்ணெய் காய ஆரம்பித்ததும் நம்ம இந்த உருட்டி வச்சுருக்கிற இந்த சீடையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் செவந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாங்க. நான் இந்த போல் பொரித்து எடுத்த சீடை கொஞ்சம் செவந்தே வந்திருந்தது. அந்த போல் செவக்காய் எடுத்தால் தான் நல்லா மொறுமொறுன்னு இருந்ததுங்க. நம்மளுக்கு ஈவினிங்க்கு இந்த போல் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் தோணுச்சுன்னா கொஞ்சம் மாவு எடுத்து இதை போல் பண்ணி நம்மள சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியான மொறுமொறு ஸ்நாக்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உப்பு சீடையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு
கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.